அனைவருக்கும் நற்புலரி. நற்புலரியின் சார்பாக இன்று இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நற்புலரி அப்படின்றது அதிகாலை பொழுது, இல்லை ஒரு நல்ல நாள். ஒரு நம்ம கலாச்சாரத்தின்படி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், காலை வணக்கம், மதிய வணக்கம்லாம் இல்லை. ஒரு நல்ல பொழுது அப்படின்னு சொல்கிறது நற்புலரி அப்படின்றது தான். இதை தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த அதிகாலை பொழுது செஷனுக்கு டைட்டிலாக பேராக ஃபிக்ஸ் பண்ணோம். இது இதே நாள் ஜனவரி 1 நினச்சி பார்க்கும்போதே அப்படியே மனசு காற்றுல பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஜனவரி 1 2023 இதே நாள் தொடங்கணும். அந்த தொடங்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றத தாண்டி தொடங்கிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆனந்தம் இருந்துச்சு. அந்த ஆனந்தம் இங்கே இருக்கிற பல நல்ல உள்ளங்கள் அவர்கள் மூலமா தொடர ஆரம்பிச்சுது. நிறைய பேர் நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளுமைகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய நபர்கள் பயணிச்சிட்டு இருந்தாங்க. வேலை நிமித்தம் காரணமாக சிலரால் வர முடியல. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நற்புலரை நினச்சி பார்க்கும்போது நிறைய நல்லுள்ளங்களால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலை வேளையில் இன்றைக்கி ஜனவரி 1 நைட்லாம் செலிப்ரேஷன் இருந்திருக்கலாம், காலையில் கோயிலுக்கு போயிருந்திருக்கலாம். அதை தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 10 பேர் இந்த தளத்தில் ஒன்றா கூடியிருக்காங்க. இதுதான் இந்த நற்புலரியோட ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நற்புலரி 2023 ஒரு வெற்றிகரமாக அமையறதுக்காக தொடங்கப்பட்டது. அது 2024லையும் தொடர்ந்துச்சு. தொடர்ந்து நேற்று ஒரு அருமையான நிறைவான செஷன் சுமதி மேம் வழங்கினாங்க. 2 வருஷம் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சுட்டு 3வது வருஷத்தில் நற்புலரை அடியெடுத்து வச்சுருக்கு. ஸோ இந்த காலை வேளையில் இந்த நிமிஷத்தில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் நற்புலரியின் சார்பாக இங்கே இருக்கிற அனைவருக்கும் நற்புலரியின் நன்றியுணர்வையும் வெளிப்படுத்துகிறேன். நண்பர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த மாதத்தின் டாப்பிக்கு 9 சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த நற்புலரியில் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் நாள் இந்த மாதத்தின் தலைப்பு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம புக் ரிவ்யூன்னு தனியாக நம்ம ஏற்கனவே வருஷத்துலேயே நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு 2 சிறப்பான நாள் வருது. ஒன்று ஒரு ஸ்பெஷல் டே ஃபார் ஸ்பெஷல் பீப்புளுக்கு ரீடிங் அண்ட் ரிட்டன் வருது. இன்னொன்று எழுத்து தினம்னு வருது, உலக எழுத்து தினம், எழுதுகிற தினம். ஸோ அதனால் இந்த டாபிக் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வருஷத்தில் முதல் நாள், மாதத்தில் முதல் நாள் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு சில மாதங்கள் மட்டும் பண்ணலை. இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த வருஷத்தின் முதல் நாள் இன்றைக்கி செஷன் பணப்புற ஆளுமையை பற்றிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் வழங்கப்படும். இப்போது இந்த செஷன், இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பண்ணலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஏன்னா இந்த வருஷத்தில் உங்கள்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி நான் வேணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த எனர்ஜி எனக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வருஷத்தின் நிறைவில் கூட ட்ரைனிங் முடிச்சுட்டு காலையில் 3 மணிக்கு தான் வந்தேன். நேற்று நான் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சிலருக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். லக்ஷ்மி நாராயண் சார்ட்டையும் பேசினேன். பட் லக்ஷ்மி நாராயண் சார் நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் 3 மணிக்கு வந்தால் கூட நான் வீட்டுக்குள்ளே வந்தபோது 3 மணி. இன்றைக்கி நான் பண்ணணுன்ற மைண்ட் செட்டோட நேற்று நைட் நான் படுத்தேன். அதனால் காலையிலையும் இந்த மைண்ட் செட்டோடு எழுந்திச்சிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன். அட் த சேம் டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டயர்ட்னஸ் இருக்கும். அதனால் இந்த நாள், இந்த வருஷத்தோட முதல் நாள், இன்றைக்கி ஃபுல் எனர்ஜி எனக்கு உங்கள்கிட்டேருந்து வேணும். அதனால்
நான் இன்ட்ராக்டிவாக கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதத்தில் ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதையும் நான் இந்த செஷனில் நான் சொல்லிவிடுவேன். எப்பொழுதுமே முதல் நாள் அதுக்கு தான். இந்த வாசிப்பும் எழுதுதலும் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். சிலருக்கு வந்து கனவு இருக்கும். சிலர் அந்த கனவு வந்து இலக்காக மாற்றிருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அந்த கனவை இலக்காக மாற்றி அவங்க என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதை கரெக்டாக அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டாப்பிக்கு இதை சொல்லணும்னு எனக்கு தோணுது. இந்த வாழ்க்கையில் சாதித்த மனிதர்கள்னு சொல்கிறாங்களா, அவங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, உலக அளவில் கோடீஸ்வரன் சொல்கிறாங்களா, அவங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது பில்லியனியர் மில்லியனியர்னு சரி, இவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த பில்லியனியர் மில்லியனியர் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% பரம்பரை பணக்காரர்கள் இருந்தாங்க. இப்போ வெறும் 15% தான் இருக்காங்க. 80-85% புது பணக்காரர்கள். ஒரு குறுகிய காலத்தில், அதாவது ஒரு 10, 15, 20 வருஷத்துக்குள்ளே உலகளவில் ஒரு பெரிய பணக்காரர்களாக எப்படி வந்து ஒரு புது பணக்காரர்கள் ஆக முடியுது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கும்போது, அந்த சர்வேல எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, வி ரீட் புக்ஸ். புக்ஸ் என்ன பெருசாக ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, வி ரீட் நான் ஃபிக்ஷன் புக்ஸ், செல்ஃப் டெவலப் புக்ஸ் அப்படின்றாங்க. அது ஃபிக்ஷன் புக்கு வந்து அவங்க ரீசன் சொல்கிறாங்க. ஃபிக்ஷன் வில் கிரியேட் எ ஃபிக்ஷன். கற்பனை கதைகள் இன்னொரு கற்பனைக்குள்ளே எங்கள் வாழ்க்கையை இழுத்துட்டு போவோம். அதனால் நாங்கள் படிக்கிறதில்ல. சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்போம். சுய முன்னேற்ற புத்தகத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதில் நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸில் ஒரு ஐடியாஸ் எங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். அதையே எங்கள் வாழ்க்கையாக மாற்றுவோம். தனி ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒரு ஐடியாவை எடு, அதே அவன் வாழ்க்கையை மாற்று அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படம் கூட உங்களுக்கு சினிமா மேலே ஆர்வம் உள்ளவர்கள் அந்த படத்தை வந்து உன்னிப்பாக படத்தை மட்டும் பார்க்காம அந்த படத்தை பற்றி உன்னிப்பாக யோசித்தவங்களுக்கு அந்த படம் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் படம் வந்து சுபா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுத்தாளர் சுபான்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கிரிப்டு தான் அது. ஸோ அதனால் கதை, திரைக்கதை, வசனம்ன்ற போது அந்த எழுத்தாளர் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படித்ததை வைத்து தான் அந்த இதில் வர டயலாக்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த ஒரு ஐடியாவே வாழ்க்கையாக மாற்றணும் அப்படின்றது கான்செப்ட். இதுதான் இன்றைக்கி வெற்றியாளர்கள் எல்லாருமே இந்த புத்தக வாசிப்புலேருந்து கிடச்சிது. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நான் என்னோடய வெற்றிக்கு மட்டும் கிடையாது, என்னோடய வாழ்க்கையில் நல்ல விதமாக போயிட்டுருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. பொதுவாகவே இந்த வாசிப்பும் எழுதுதலும் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லலாம். இதை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு தம்ஸை போட்டுடலாம். ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம வந்து நற்புலரியில் இந்த ஆண்டு 2024 தொடக்கத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் சில டைம் ரீசன்ஸு அதனால் அதை பண்ணலை. ஒரு மனுஷன் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கார். அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதித்தேன், சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நார்மலான மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிற நபர்லாம் கிடையாது, ஜாலியாக இருக்கிற ஒரு நபர் போயிட்டுருக்கார். பக்கத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சு போயிட்டுருக்கார். காரில் போயிட்டுருக்கார். நைட்லாம் பார்ட்டி போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட காரில் போயிட்டுருக்கார். காரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வேகமாக வந்த ஒரு லாரி அவர் பக்கமாக ஓட்டிகிட்ருக்க சைடில் ஓவர்டேக் பண்ணி ஏற, அந்த லாரி இடித்ததில் அந்த சைட் டோர் வந்து உடஞ்சி அவரோட அந்த வெலா எலும்புன்னு சொல்லுவாங்களா, அது உள்ளே குத்தி உள்ளே போயிடுது. முன்னாடி கார் நொறுங்கி கால் துண்டு துண்டாக போயிடுது. தலை மண்டை வந்து 2ஆக பொளந்துடுது. ரொம்ப ரத்த வெள்ளத்தில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க.
அட்மிட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து கண் விழிக்கிறாரு. கண் விழித்து பார்த்தா காலில் வந்து பீஸாக எலும்பானதுனால காலில் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. தொடையில் வந்து 2 பிளந்திருக்கு, அதுவும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. வெள்ளை எலும்பு எல்லாம். அவர் தலையில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. உடனேவோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சியோ அவருடைய காதலி, பக்கத்தில் இருந்த காதலி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அவரை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே அவர் நினச்ச மாதிரி இல்லை. தான் கூடவே இருந்த தன்னுடைய காதலியை அவர் விட்டு போயிடுறார். அவருடைய தலையில் அடிபட்டதில் அவரோட பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. பிரெயின் டேமேஜ்னால் அவர் நிறைய விஷயங்கள் மறந்துடுறார். எல்லோரும் கஜினி படம் பார்த்துருப்பீங்க, சஞ்சய் ராமசாமி தெரியும். அதே மாதிரி உண்மையான வாழ்க்கையில் ஒரு சஞ்சய் ராமசாமியாக அவர் வாழ்கிறார். அவருக்கு நினைவுகள் போனது கூட ஒரு பெரிய வலியை கொடுக்கல. ஆனால் கூடவே இருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்ததோட தான் கூடவே வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பா அப்படின்ற இருந்த அந்த காதலி தன்னை விட்டு போனது அவரால் மறக்க முடியல. நிறைய நேரத்தில் மனுஷனுக்கு வந்து கவலைகளும் சோகங்களும் வாழ்க்கையில் இதோடு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வருவோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம டாபிக் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. வெளியே வராரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்காரு. அவர் ஒரு ஃப்ரெண்டோட ரூமில் இருக்கார். அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வாசிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. அவர் காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இப்படிலாம் இருக்குது. இவர் வந்து சார் யாரோ அன்மியூட் பண்ணி பேசுகிறீங்க. நான் செஷன் கேள்வி கேட்கும்போது ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அன்மியூட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. கேஎஃப்னு இருக்கீங்க, தயவுசெய்து மியூட் பண்ணிங்க. அவர் காலையில் எழுந்திரிச்சு போகிறது இதெல்லாம் பார்க்குறாரு, நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அவர் திருப்பி வேலைக்கு போகணுன்ற போது அவரால் பழைய விஷயங்கள்லாம் அடைய முடியல. ஆனால் ஒரு மனுஷன் வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த புத்தகங்கள் வாசிப்பில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. திருப்பியும் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுறாரு, காலையில் எழுந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு, அவரே ஒரு புத்தகங்கள் எழுதுகிறார். நண்பர்களே, இங்கேயாவது நம்ம தலைப்பன் ஒட்டி நம்ம கொண்டுட்டு வரோம். புத்தகங்கள் வாசிப்பு புத்தகங்களை எழுதவும் வைக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்த நபர் ஹால் எரால்டு அப்படின்ற த மிராக்கல் மார்னிங். நம்ம காலையில் எழுந்திருக்கிறதோட மகத்துவம் அப்படின்றது எந்த அளவு இருக்குது. 5 AM கிளப்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த மிராக்கல் மார்னிங் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹால் எரால்டு சிதைஞ்சு போன மனுஷன் திருப்பி எழுந்திரிச்சு இந்த உலகத்துக்கு காலையில் எப்படி தன்னுடைய நாளை தொடங்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக திகழ்ந்துகிட்டு இருக்கிறவர்களோட வாழ்க்கையில் மாற்றம் வந்ததுக்கான காரணம் காலையில் வாசிப்பும் எழுதுதலும் அப்படின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இன்றைக்கி சேவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் மூலயமா பல மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தையும் அவங்க வெற்றி பாதையில் போகிறதுக்கும் மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய சேவர்ஸ். எஸ் ஃபார் சைலன்ஸ், ஏ ஃபார் அஃபர்மேஷன், வி ஃபார் விஷுவலைசேஷன், இ ஃபார் எக்ஸசைஸ். ஃபைனலாக நம்ம டாபிக் ஆர்எஸ் அப்படின்றது ரீடிங் அண்ட் ஸ்கிரைபிங். கொஞ்சம் மியூட் போட்டுங்களேன் கேஎஃப் சார். என்னால் மியூட் போட முடில, அதனால் நீங்கள் தான் போடணும். உங்களுடைய நேம் வந்து எண்டில் இருக்கிறதுனால என்னால் மியூட் போட முடில. மியூட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குதுன்னா மியூட் போட்டுருங்க. மியூட் போடவே இல்லை நீங்கள். சார் கேஎஃப்னு யாரோ இருக்கீங்க சார், தயவுசெய்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். நான் பேசிட்டு இருக்கும்போது நாய்ஸ் கிடைச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சார், யாரும் கவனிக்கவும் முடியாது. ப்ளீஸ் சார்.
சார் குமரேசன் சார் குட் மார்னிங். போட்டாங்க சந்தோஷம் சார், சந்தோஷம். தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு பிருத்திவிராஜன் சார் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது என்னையா குறுன்னு சத்தம் கேட்குது, கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் பாட்டில் வந்து ஆடுகளம் படத்தில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குறு இந்த குறன்னு சவுண்டு கேட்கும். அந்த குறன்னு சவுண்டு போய் கேட்கும்போது நம்ம பேசுகிற ஃப்ளோ வந்து கட் ஆகும். அதனால் நண்பர்களே, காலையில் வரும்போது நான் வரும்போது ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு உள்ளே வர்றது என்னென்னா, வீடியோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் உள்ளே வருவேன். உள்ளே லாகின் பண்ணும்போதே அதில் ஒரு கேப்ஷன் இருக்கும், அதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா மாஸ்டர் தலைப்பை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிற மாதிரி எப்படி உள்ளே வரணுன்றதையும் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கிறதுனால தயவுசெய்து அந்த வீடியோ உங்களோட விருப்பம், மைக்கை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. ஸோ அந்த ஆர்எஸ் ரீடிங் ஸ்கிரைபிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொன்ன 4 விஷயமும் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்எஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் ஃபைனலாக அந்த ஃபினிஷிங் டச்சுன்னுவாங்கள்ல, அந்த ஃபைனலாக கொண்டு வந்து அந்த ஹால் ஹெரால்டு அதை வச்சுருக்கார், ரீடிங் ஸ்கிரைபிங். ஸோ இந்த ரீடிங் ஸ்கிரைபிங் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வருஷத்தில் தொடக்கத்திலே இதை வச்சா நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்பெஷல் டேஸும் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த மாதம், ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தின் முதல் மாதமும் சிறப்பான ஒரு டாபிக் தான் நம்ம வச்சுருந்தோம். ரெசல்யூஷன் 2024 அப்படின்றது வச்சுருந்தோம். இந்த மாதிரி நல்ல டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்ற போது இந்த டாப்பிக்கு தோணுச்சு. அதனால் இந்த டாபிக் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகும். இவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம், ஸ்டார்டிங் 17 நிமிஷம் ஆகுது. எப்படி ஆரம்பித்தது இந்த வரலாறு, இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கான காரணம், இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு இன்ட்ராக்டிவ், எல்லோரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நான் அவங்க பேரை கூப்பிடுவேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் அந்த தகவல் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் இந்த வாசிப்புன்றது எப்போ தொடங்குனுச்சு, எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க, அதனுடைய தாக்கம் இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் ஏதாவது எழுதுகிற பழக்கம் உண்டா, எப்போலேருந்து எழுத ஆரம்பிச்சிங்க, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? ஒரே விஷயந்தான், ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயமான கேள்வி. முதல்ல ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்மினம் சார் நீங்க. ஏன்னா நான் 0 மார்க் வந்து நிறைய டைம் எடுத்த பெருமை வந்து என்னையதான் சேரும். சூப்பர். நிறைய டைம் 0 மார்க் எடுத்திருக்கிறேன் ஸ்கூல்ல. 0 தான் சார் ஹீரோ ஆவாங்க. சூப்பர் சார். படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கலங்கிறப்பதான் நான் நிஜமாலேயே படிக்க ஆரம்பிச்சேன். அதாவது நான் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வேலை கிடைக்கலங்கிறப்போ ஐ யூஸ் டு கோ டெய்லி டு தி லைப்ரரி. ஒரு என்னைய செதுக்க ஆரம்பிச்சேன். படிக்கிறப்போ நம்ம நிறைய லைப்ரரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு போவேன்னா ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் 50 rupees டெய்லி. அப்போ வந்து 50 rupees பெரிய விஷயம். போயிட்டு டிஃபன் கட்டிட்டு போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப் மாறினதை வந்து என்னால உணர முடிஞ்சது. இன்டர்வியூல நான் கிளியர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனது. ஸோ அதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னால் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, யாரை கூப்பிட்றது தெரில. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிற சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். சார் குட் மார்னிங், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார் இந்த கொஸ்டின் எனக்கு எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரே புக்வாமா தான் இருப்போம். இந்த வேலைக்கு போயிட்டு இந்த பஸ் டிராவல் பண்ணும்போது என்னுடைய ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பஸ்ல போகும்போது சும்மா இருக்கமே அப்படிங்கறக்காக. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. ஜென்ரலா நம்ம எஜுகேஷனுக்காக படிக்கிறதுங்கிறது வேற. அதை எடுத்து மற்ற விஷயங்களை வந்து நம்ம படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து வெளி உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத புத்தகங்கள் தான் வந்து காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த எழுத்து பணி அப்படிங்கிறத நான் தொடங்க ஆரம்பிச்சேன். படிக்கும்போது தான் அதுக்கப்புறம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறோமா அப்படின்னா, ஏதாவது ஒரு 10 நிமிஷம் படிக்கிறது அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா தினமும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது படிக்கணும்னு நினைக்கிறேன். அது
இந்த வருஷத்துலயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் தேங்க்யூ சார். சூப்பர் மேம். அடுத்ததாக வெங்கட்ராமன் சார், நீங்கள் பேசலாம் சார். சார் வணக்கம் சார். என்னுடைய சிறு வயது முதல்ல எனக்கு படிக்கிற வழக்கம் வந்து எங்க அம்மா நிறைய நாவல்ஸ் எல்லாம் படிப்பாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அந்த தனியொருவன் படத்தை சொன்னீங்க, அந்த சுரேஷ் பாலா சுபா அப்படின்றவரு, அவருடைய தாயும் தந்தையும் ஒரே நாள்ல தான் இறந்து போனாங்கன்றது ஒரு முதற்கொண்டு எனக்கு விஷயம் தெரியும். அப்போ படிப்பு மேல அது மேல ஒரு ஆர்வம் வந்தது. நான் 91+1 எக்ஸாம் எழுதும்போது தமிழ்ல புது பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்தை கொடுத்துட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அந்த டைம்ல நான் ஒரு கதை, எனக்கு நான் படிச்சதை வச்சு நான் ஒரு கதை எழுதினேன். அப்போ மாலை கூதத்துல எல்லாம் ஒரு திருப்பு முனையா வர்ற ஒரு இது வரும், சிறுகதை வரும். அந்த மாதிரி நான் ஒரு கதை எழுதினேன். அதை பார்த்துட்டு தமிழ்ல இருக்கிற ஒரு ஆசிரியர், யாரையுமே பாராட்டாத ஒருத்தர் என்ன பாராட்டினாரு. என்னடா நீ என்ன இப்படி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடும், தமிழே எழுத வராது அப்படின்னு. எனக்கு தமிழ் மேல அவ்வளவு ஒரு புலமை இருந்ததுன்றதுக்கான சான்று என்னன்னு கேட்டா, நான் எப்பவுமே ஒரே மார்க் தான் வாங்கினேன். 10ஆம் கிளாஸ்லயும் 72 தான் வாங்கினேன். 12ஆம் கிளாஸ்லயும் தமிழ்ல 72 தான் வாங்கினேன். ஆனா கீழே இருக்க அந்த டினாமினேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் வந்து 10வது படிக்கும்போது 100 இருந்துச்சு, 12வது படிக்கும்போது 200 இருந்துச்சு. அதுதான் என்னுடைய தமிழ். ஆனா தமிழ்ல வாசிக்கும் வழக்கம் எனக்கு எப்பவுமே இருந்தது. அது வந்து என்னை எழுதுறதுக்கும் ஒரு தூண்டுகோலா அந்த காலத்திலேயே இருந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் சார். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ராமன் சார். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா முதல் நாள் தானே, அதனால் எல்லோரும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். அதனால் வாய்ப்பு எல்லாருக்கும் தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நானும் பேசினா நல்லாயிருக்கும். அதனால் சிங்கரவேல் சார், மரம் சிங்கரவேல் சார், நீங்கள் பேசலாம் சார். நன்றிகள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த கேள்வி வந்து என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குது. நான் ஒரு 3வது 4வது படிக்கிறப்ப என்னுடைய அப்பா, ஏன்னா கிராமப்புறம், பெரிய அளவுக்கு ஊர் இல்லை, அந்த தினத்தந்தி வரும், அதுல அப்பா எழுத்து கூட்டி ஒவ்வொன்றும் படிக்க சொல்லுவாங்க, அந்த சிறுகதை முக்கியமான. அப்ப என்னுடைய படிப்பு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பெரிய அளவுக்கு சார் சொன்ன மாதிரி இல்லை, நானும் ஒரு கடைநிலை மாணவன் தான். இருந்தாலும் 6வது போறப்ப அந்த அம்புலி மாமாங்கிற ஒரு புக்கு வேற லெவல்ல மாத்துச்சுங்க. படிக்க ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் அந்த நம்மள கற்பனை திறனை வளர்த்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்து என் வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 400 புக்குகள் இருக்கு. என்னை மாத்துச்சு. ஒரு ஆன்மீக உலகம், சாப்பிட்டா அது பண்றது, நிறைய பேர்த்த படிக்க சொல்றது, உங்களால முடியும், இந்த இதெல்லாம் பண்ணுன்னு கத்துக்க ஆரம்பிச்சது, இந்த படிக்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல என் அப்பாவையும் என்னுடைய சில ஆசிரியர்கள், நீங்க படிங்க உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறேன். நிறைய பதத்துக்கு நீங்க போய் இப்படி எழுதுங்கன்னு எழுதி கொடுக்குறேன். கண்டிப்பா வாசிப்புங்கிறது என் வாழ்க்கையாகட்டும், எனது குடும்பமாகட்டும், எனது மனைவி குழந்தைகளாகட்டும் மாற்றி வச்சிருக்கு. கண்டிப்பா வாசிப்பு வாழ்க்கையை மாற்றுங்கிறது என்னுடைய ரியல் வாழ்க்கையில உதாரணமா தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். சூப்பர் சிங்கரவேல் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெங்கட்ராமன் சார், திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஓகே. ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய படிப்பு அப்படின்னாக்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இருக்கு. என்ன காரணம்னா, எங்க வீட்டுல கல்கின்னு ஒரு புத்தகம் கண்டிப்பா வாங்குவாங்க. அதுல இன்னி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான ஒரு விஷயமும் வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் நிறைய ஆர்டிக்கிள், போக்குவரத்து எல்லாமே ஃபுல்லாக படிப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க எங்கள் ஊரில் லைப்ரரி இருக்கும். லைப்ரரியில் போனோம்னா அம்புலி மாமா அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அதை ஃபுல்லாக போய் படிக்கிறது. வெரைட்டி ஆஃப் புக்ஸ், நான் பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, எல்லா நாவல்கள், இன்னி வரைக்குமே நான் இதுதான் அதுதான்னு கிடையாது, எல்லா ஏரியாவும். ஒரு தினமலர், வாரமலரில் கூட அதுல இருக்கிற விஷயங்கள் கூட படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஏற்படுத்தினது எங்க தந்தை தான் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே சமயம் ஆங்கில புலமைக்காக நிறைய ஆங்கில புத்தகங்கள் எங்க ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை படிச்சு அதோட வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் எழுத சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாரு. இதான் என்னுடைய படிப்பும் எழுதுதலும். எழுதுதல் பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா, இன்னி வரைக்கும் ஒரு எழுத்து, ஒரு குறிப்பு இல்லாம நாங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம். ஒரு ஃபீட்பேக் நான் பண்ணும்போது கூட எனக்கு பக்கத்துல ஒரு ஸ்கிரைபர் ஸ்லேட் வச்சிருப்பேன். அது கேட்க முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபீட்பேக் எப்பவுமே கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது என்னோட தந்தை தான் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.
நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். அடுத்ததாக குட்டி குழந்தை சுட்டி குழந்தை, நம்ம நற்புலரின் செல்ல குழந்தைன்னு சொல்லலாம். பேர் சொல்லணுமா? நீங்களே அன்மியூட் பண்ணி பேசிடலாம். வீரசேகரன் சார். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்களோடு. நான் அரியலூர்ல படிச்சுட்டு இருந்தப்ப உண்மையா நான் நன்றி சொல்லணும்னா அந்த நூலகர் ஐயா நடராஜன் நூலகர், அவருக்கு தான் என்னுடைய நன்றியை முதல்ல சொல்லணும். 8வது படிச்சுட்டு இருக்கப்ப அப்படி போறப்பெல்லாம் புக்கை வந்து கேட்டோம்னாலே யாரோ சொல்லுவாங்க ஒரு பேரு, ஜாவர் சீதாராமனின் இந்த புத்தகம் அலையோசை அப்படின்னு சொல்லி எங்கேயோ சொல்லுவாங்க. அதை இதை படிக்கலாம்டா அப்படின்னு நாவல அந்த மாதிரி ஜலதீபம் இது மாதிரி சாண்டில்யன் ஜாவர் சீதாராமன் இதெல்லாம் போகிறப்ப அங்கேயே அவரே வந்து இத்தனாவது இதுல இருக்குன்னு எடுத்து கொடுத்து உட்காருவாரு. போடா அங்க போய் இருக்கும் பாரு, தேடி பாடுறா, இப்படி சொல்லாம இதுதான் வேறுபாடு. அப்படியாப்பா அதை படிக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி வந்து அந்த அந்த இதுதான் புத்தகம் படிக்கணும்னு டேவிட் காப்பர்ஃபீல்டு, அது வந்து நான் டீட்டெயிலா வந்தப்ப அந்த பையனை வந்து தனது 2வது தந்தை அவர் சொல்ல கேட்டு, ஏன்னா என்னுடைய பையனை வச்சுக்கணும்னு அம்மா விரும்புவாங்க, ஆனா தந்தை 2வது தந்தை அவர் வந்து இவனை வந்து பேக் பண்ணி ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஜாவர் சீதாராமன் உங்களுக்கு பட்டணத்தில் பூதத்துல பூதமா நடிப்பார் இல்லையா, அவர் எடுத்த உடல் பொருள் ஆவி ஆனந்தி இப்படி அப்படி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படி படிக்கிறப்ப வந்தது. யூ கேன் வின் அவரோட புக்ல இருந்துதான் ஒவ்வொரு கதையா எடுத்து என்னோட அந்த கதையை வந்து ஒரு இதை போட்டு இதுல வந்து இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு போட்டு ஒரு சின்ன அந்த கதையில இருந்தே எடுத்து இது பண்ணி, ஏன்னா அந்த யூ கேன் வின்ல அவரே சொல்லியிருப்பாரு, ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் so they can claim that it is not my own product, I have taken from various sources ன்னு அவர் அந்த இதுலயே கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி எடுத்து நான் வந்து ஒரு இது போட்டேன் இன்டர்நெட்ல வந்து, அப்பவே ஜியோசிட்டியோ ஏதோ ஒரு வேயோசிட்டியோ அது போட்டு 48 கதைகளை அது மாதிரி போட்டு மாறல்னு போட்டு அப்புறம் அந்த இது ஒர்க் பண்ணல அது இன்டர்நெட் இதுல. அதுக்கப்புறம் சவுதியில இருக்கிறப்ப 95ல போன பிற்பாடு இப்பவும் என்னுடைய 18 கட்டுரைகள் அதுல இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி என்னுடைய வகுப்புலையும் இது பண்ணலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. வாசிப்புங்கிறது உண்மையா நேசிப்பா இருந்து வாசிப்பா இருந்தோம்னா நிச்சயம் உயர்வோம். நன்றி. நன்றி வீரசேகரன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்றைக்கி ஸ்பெஷல் நாள்ன்றதுனால, இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஷனில் போனோம். இந்த டிஸ்கஷனை நம்ம இப்போதைக்கு நிறைவு செஞ்சுக்கிட்டு, சிவகுமார் சார் நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சுருக்கமாக சொல்ல விரும்புனா சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கான நேரம் போதாததுனால நான் பல ஆண்டுகளாக கல்கண்டு பாக்கியா வாசகராக தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சில ரொம்ப பிடிச்ச நாவலுக்கு மட்டும் ஒரு சிலது படிச்சிருக்கேன். எங்கள் ஏரியாவில் இந்த மேடை நாடகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. நான் ஒரு 4 ட்ராமா எழுதி அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். அது மூலமா எனக்கு ஒரு நல்ல எங்கள் வட்டத்தில் ஒரு பேர் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சிவகுமார் சார். சிவகுமார் சார் வந்து ஒரு டாக்டர். அவங்க நல்ல ஒரு நண்பர். ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் அவங்களுக்கும் வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வர இல்லை. நன்றி சிவகுமார் சார். இன்றைய ஒரு அருமையான நாளில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது. இடையில வந்துட்டுருக்காங்க, இன்றைக்கி வந்திருக்காங்க. நன்றி சார். கேஎஃப் சார், நம்மளுக்கு நேரம் ஆகிட்டுருக்கு, அதனால் சொல்ல விரும்புகிறீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. கேஎஃப் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசணும், இல்லைனா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிங்க. ரைட். நம்ம வந்து இந்த டிஸ்கஷனை இப்போதைக்கு தற்சமயம் நிறைவு செஞ்சுட்டு,
செஷன் உள்ள நம்ம திருப்பி கன்டினியூ நான் போகிறேன். ரைட், கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப அருமையாக சொன்னீங்க, எல்லாமே சூப்பரான விஷயங்கள் சொன்னீங்க. பட் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப சீரியஸாக பார்க்குறத விட்டுட்டு இந்த வாசிப்பும் எழுதுதலும் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையோட, கொஞ்சம் ஒரு நம்மளோட வாழ்க்கையில் கலந்ததோடு எடுத்து பார்த்தா, என் வாழ்க்கையில் திருப்பி பார்த்தா எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டெய்லி படிக்கணும். காலையில் வந்து டேபிள்ஸை படித்து சொல்லலாம், அவ்வளோதான். டெய்லி ஒரு டேபிள்ஸ் படித்து சொல்லணும், சேர்த்து சொல்லணும். இந்த மாதிரி படின்றது வீட்டில் நம்ம எல்லாருமே அழைத்து வரப்பட்டவர்களா இழுத்து வரப்பட்டவர்களான்னு கேட்டால் அந்த மாதிரி நிறைய பேர் இழுத்து வரப்பட்டவர்கள் அப்படின்றத நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படிப்புன்றது ஆரம்பத்தில் திணிக்க தான் பட்டுச்சு. அந்த படிப்பை ஆரம்பத்தில் திணித்தாலும் இன்றைக்கி அந்த படிப்பு எவ்வளோ ஒரு வாசிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதனால் முதல்ல எனக்கு இந்த படிப்பை திணிச்ச, அதாவது என்னை இழுத்துட்டு வந்து படிக்க வச்ச என்னுடைய அப்பாவுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன். அடுத்தது, எப்படா இந்த மாதிரி படிக்கிற ஹேபிட்டு, என்ன தான் படின்னு சொன்னாலும் படிக்கிற ஹேபிட்டுன்றது வந்து ஒரு ஈடுபாடோட வரணும்ல, அதுக்கு என்னடா காரணம் அப்படின்லாம் யோசித்து பார்க்கும்போது அப்புறமா தான் தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா ஒரு நல்ல வாசிப்பாளர் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. இப்போ கூட கடைசியாக வந்து பொன்னியின் செல்வன்லாம் அந்த மலிவு விலை புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததோட அந்த புக்கை வந்து அசால்ட்டாக படித்து முடித்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜீன்லேயே கொஞ்சம் அம்மாவோட இதுலையும் இருக்குது அப்படின்றது அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் படிப்புன்றதில் ஒரு நம்மளாம் நான் அப்படி தான் அந்த ஸ்கூலில் சொல்கிற அந்த படிக்கிற விஷயத்தை ஒரு பெருசாக படிக்க மாட்டேன், ராமசுப்ரமணியம் சார் சொல்கிற மாதிரி. ஸோ அப்பப்போ இந்த ஜீன்லையும் வீட்டில் சொல்கிறதுனாலையும் படித்தாலுமே அதில் ஒரு பெரிய ஆர்வன்றது கிடையாது. படிப்பேன். லைப்ரரி போனது உண்டு, சில புத்தகங்கள் படிக்கிறது உண்டு. என் கிளாஸ் புக்கையே நாங்கள்லாம் படித்தோம். சப்ஜெக்ட் புக்கு தமிழ் படித்தோம், இங்கிலீஷ் படித்தோம், மேக்ஸ் படித்தோம், சயின்ஸ் படித்தோம், சோஷியல் சயின்ஸ் படித்தோம். இதெல்லாம் டெய்லி வாசிப்போம். என்னடா இதெல்லாம் வாசித்து தானடா ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால் வாசித்து தான் ஆகணுன்ற மாதிரி அந்த புத்தகங்களும் படித்தோம். இதுக்கெலாம் ஒரு ஸ்மைலி போடலாம் சார், ஒரு எமோஜி போடலாம், அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி வரும். ரைட், அதனால் ஸ்கூல் புத்தகங்களையும் வாசித்தோம். இது இல்லாமல் மற்ற புத்தகங்கள் இந்த லைப்ரரிலையும் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் பெரிய ஆர்வன்றது கிடையாது. இந்த நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் கேட்டதுண்டு, படித்ததும் உண்டு. எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபஷனில் யோசித்து பார்த்தா இந்த பழமொழி எனக்கு கரெக்டாக செட் ஆகும். கழுதைக்கு வாக்கப்பட்டால் கிணச்சி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தத்தில் அந்த பழமொழி சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த பழமொழி இந்த கழுதைக்கு நிச்சயமாக பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் நிறைய பணியில் இருந்தேன். அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய வேலைகளில் இருந்து ஊருக்கு அப்பா அம்மாவுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு, ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு. அந்த சூழ்நிலையில் வேலைகள்லாம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, சரியாக பெருசாக செட் ஆகலை. ஸோ நாகப்பட்டினத்துலேயும் பெரிய கான்டாக்ட்ஸ் இல்லை. ஸோ திருப்பி ஒரு ரீகான்டாக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறோம். முதல் நாள் வந்து ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறேன், 2வது நாள் ஜேசிஐயில் ஜாயின் பண்ணுறேன். ஜேசிஐயில் ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னலில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பேச்சுன்றது பார்த்திங்கன்னா பேசுவேன், சரிங்களா? பட்டிமன்றங்கள் பேசுகிறது உண்டு, பேச்சு போட்டி பேசுகிறது உண்டு, இதெல்லாம் ஸ்கூல் காலேஜிலேருந்து பேசுகிறது உண்டு. ஆனால் அந்த சமயத்தில் பேசும்போது ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கிறது, இல்லை கேட்டதை வச்சு எழுதுறது, அப்படி தான் தவிர ரொம்ப அப்பையும் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஸோ ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட்டு இந்த அந்த இடத்துக்கு கன்னி பேச்சு மைக்கை வாங்கி ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பேசினதோடு என்னுடைய சாசன தலைவர் முத்துச்செல்வன் சார், என்றைக்குமே நான் மிகப்பெரிய நன்றி உணர்வு அவருக்கு உண்டு. அவர் வாங்கிட்டு உடனே அந்த மைக்கை திருப்பி வாங்கிட்டு நம்ம ஜேசிஐ நாகப்பட்டினத்துக்கு ஒரு நேஷ்னல் ட்ரெயினர் லெவலில் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. சில பட்டிட்டிங்கரிங் திட்ட வேண்டியது இருக்குது, அது பண்ணால் அவர் மிகப்பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னார். நான் பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் இன்றைக்கி வேலை செய்யுன்னு தான் சொன்னேன், அவன் செய்யின்னு செய்கிறான்ற மாதிரி என்னை ஒரு ட்ரெயினர்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி ட்ரைனிங் தான் என் பொழப்பே. நேற்று வருஷத்தோட நிறைவு நாள் முதற்கொண்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த ஒரு சின்ன வார்த்தை. இங்கே நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்போ வந்து
ட்ரைனிங்னா என்ன அப்படின்ட்டு தெரியாமே ட்ரைனிங்லாம் சில எடுத்திருக்கோம், கார்ப்பரேட்லாம் எடுத்திருக்கோம். ஸோ ஆனால் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பேசும்போதெல்லாம் நிறைய பேரோட ஐடியாஸ்லாம் வந்துச்சு. அப்போ 2 பேர் இந்த தலைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய, அந்த 2 பேர் என் வாழ்க்கையிலையும் அந்த தலைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து முத்துச்செல்வன் சார் அண்டு ராஜராஜன் சார். 2 பேரும் சொல்கிறாங்க, ஒரு ட்ரெயினர்னால் நிறையா படிக்கணும், நிறைய படிக்க தான் வந்து இவங்க ட்ரெயினர் ராஜராஜன் சார், இவங்க வந்து இயற்கையாகவே ஒரு வாசிப்பாளர் முத்துச்செல்வன் சார். ஸோ 2 பேரும் சொன்னது வந்து அந்த காதில் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ரிங்கார மாதிரி கேட்க சரி ட்ரைனிங்னு நம்ம மைண்டில் ஓடுது, ட்ரெயினர் ஆக போகணும்னு தோணுது. ஸோ இது பண்ணால் தான் ட்ரெயினராக ஆக முடியும் அப்படின்னா நிச்சயமாக பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதாவது என்னுடைய தாத்தா வந்து எப்பொழுதுமே ஈவினிங் வந்து அவங்க இருந்தபோது படுக்க வச்சுட்டு பவுடர்லாம் தேய்ச்சி விட்டு எப்பொழுதுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், டேய் நீ வாயாலே பொழைச்சிப்படா, யாரை பார்த்தாலும் என் பேரன் வாயாலே பொழைச்சிப்பான்டா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய முதல் பிழைப்பும் வாயால் தான், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வாயால் தான். ஸோ இதை பற்றி யோசிக்கும் போது இதுவும் வாயால் தானே அப்படின்ட்டு நான் தீர்மானித்தேன், திஸ் இஸ் த ரைட் கப் ஆஃப் டீ அப்படின்னு. ஆனால் வாயாலேயே வடை சுட முடியாதுல்ல, வாயால் வடை சுடுறான்னு சொல்லுவாங்க, ஆனால் வாயால் மட்டும் வடை சுட முடியாது. மாவு வேணும், உப்பு வேணும், இதில் மசாலாலாம் வேணும். மசால் வடைனா மசால் வடை இன்றைக்கி புதுசாக வடையாக சுடுறாங்க. ஸோ அதனால் வடை சுடணுன்னா மாவு வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாவு தான் வாசிப்பு. அதனால் ரீட் பண்ணணும்னு முடிவு பண்ணி முதல்ல ரசவாதம் அப்படின்ற NLP புக்கு தான் வாங்கி படித்தேன். ரசவாதி இல்லை, அது அல்கெமிஸ்ட்டு. படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போதெல்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. அப்படியே ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த எழுதுறதும் பார்த்திங்கன்னா நம்ம படிப்பை மட்டும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சீரியஸாக பேசுகிறோம், இப்போ எழுதுறதையும் கொஞ்சம் ஜாலியாக பேசுவோமே. இந்த ரசவாதம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பி வருவோம் அதுக்கு. எழுதுறது, யாரெல்லாம் லவ் லெட்டர் எழுதிருக்கீங்க உண்மையாக மனசாட்சியோட ஒரு தம்ஸ்அப் போடுங்க பார்ப்போம். வந்துடுச்சு 2 பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க. சூப்பர் ரைட்டு. இது ஒரு ஃபன்னாக இருந்தாலும் அந்த வாலிப வயசில் நம்ம வந்து லெட்ரு கொடுக்குறோமோ இல்லையோ எழுதியிருப்போம், எல்லாருமே எழுதியிருப்போம். அவங்க அந்த மலரும் நினைவுகள் நினச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஓடும். ஒரு பெரிய அருவி மாதிரி, ஒரு பெரிய காற்றாலை சுற்றுற மாதிரி. சிலருக்கெலாம் வந்து அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அதை சொன்னாலே ஒரு பின்னாடி அப்படியே ஒரு கோரஸ் சாங்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எழுதியிருப்போம். கொடுத்துருப்போமா இல்லையான்றது தெரியல, பட் எல்லாருமே எழுதியிருப்போம். நானும் எழுதினேன். ஸோ எழுதுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எழுதி டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி இந்த பொண்ணை பார்த்தேன், இங்கே அவள் வந்தா, என் மனசு வந்து அப்படியே காற்றுல பறந்துச்சு, இப்படின்றது லெட்டரை எழுதுகிற மாதிரி நம்ம டைரியும் நம்ம எழுதுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வாலிப வயசில் இந்த மாதிரி டைரி எழுதுவோம். சில படிப்பாளி, சில நல்ல பசங்க அப்படி உள்ளவங்க சொல்கிறாங்களாம் பார்த்திங்கன்னா, கிளாஸில் இது நடந்துச்சு, இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் எழுதுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எழுதுறது குறைவாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி கிறுக்கல்கள் தான் ஜாஸ்தி நம்ம பண்ணியிருப்போம். இப்படி தான் வந்து எழுதுறது என் வாழ்க்கையில் தொடங்குனுச்சு. ஸோ அதனால் அப்பப்போ எழுதுவேன். இந்த டைரி எழுதி வீட்லேயும் மாட்டிப்பேன். எங்கள் அக்கா வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனபோதெல்லாம் எங்கள் அக்கா வந்து என்னோடய டைரியெல்லாம் எடுத்து நம்மளுடைய ஜாதகத்தையே வெளியே சொல்லிவிட்டாங்க. அதனால் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுகிறோம், பர்சனலாக எழுதுறத வெளியில் யார் கையிலையும் மாட்டாத அளவு எழுதுகிறோம். டைரி எழுதுறது முக்கியம் இல்லை சார், சீரியஸாக வச்சுக்கணும் சார், ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் சார். நான் மாட்டிக்கிட்டேன் சார். அதனாலதான் நான் இதயத்திலேயே எழுதிடுறது, வெளியிலேயே தெரியாத இதயத்தில் எழுதி விடுவேன். நான் மாட்டிக்கிட்டேன் ரைட்டு. ஸோ அந்த நினைவும் மலரும் நினைவுகள்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சது தான் இந்த எழுதுகிற பழக்கம் அப்படின்றது. அப்பப்போ எழுதுவேன், ரொம்ப ரெகுலர் எழுத்தாளரும் கிடையாது. ஸோ இந்த ரசவாதத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு புத்தகமாக முத்துச்செல்வன் சார்லாம் சில புத்தகங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நியூ இயர்க்கெலாம் புக்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் புக்கு வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு மினி லைப்ரரி இருக்குது வீட்டில். அந்த மினி லைப்ரரியில் பார்த்திங்கன்னா ஒரு 300 புத்தகங்கள் இருக்கும். அதில் ஒரு 150 புத்தகங்களுக்கு மேலே அறகுறையாக படிச்சிருக்கேன். ஒரு 100 புத்தகங்கள் மேலே படித்து முழுசாக முடிச்சது.
ஸோ இப்படி தான் வாசிப்பு ஆரம்பிச்சது. இப்போ வாசிப்பு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என் பொழப்பே வாசிப்பு இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வளர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரெயினர்னை தாண்டி வளர்ந்த ட்ரெயினர் அப்படின்ற பேர் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு காரணம் இந்த வாசிப்பு தான். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. உலக பணக்காரர்கள் மட்டும் கிடையாது, அடுத்த பணக்காரனாக உலக பணக்காரரில் ஒரு ஆளாக வரப்போகிற குமரேசனுக்கும் இந்த ஒரு வாசிப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. எழுதுறதும் பார்த்திங்கன்னா இப்படி காதல் கடிதங்களும் கிறுக்கல்களும் சொந்த கதை சோகக்கதையும் எழுத ஆரம்பித்த குமரேசன் ஒரு 2019 ஒரு புத்தகம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமே, எழுதவும் ஆரம்பிப்பேன், ஏன் எழுதக்கூடாது? எவ்வளோ பேர் எழுத்தாளராக இருக்கும்போது அந்த எழுத்து வகையில் நம்ம ஏன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு ஒரு பாஸ்கரன் சார்னு ஒருத்தர் காரணமாக இருந்தார். SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜில் டைரக்டராக இருந்தாங்க. ஸோ எழுத ஆரம்பித்தேன் பேரண்டிங் பற்றி. எழுதி வெற்றிகரமாக அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, கிண்டிலு எல்லாத்துலேயுமே அந்த புக்கு இருக்குது. உங்கள் குழந்தை எப்படி வளர்ந்தாலும் என்ன அப்படின்னு ஒரு பேரண்டிங் புக் எழுதியிருக்கேன். அடுத்தது எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி என் வாழ்க்கையில் புத்தக வாசிப்புக்கு முன்பு, புத்தக வாசிப்புக்கு பின்பு அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம். இன்றைக்கி குமரேசன் ஒரு நற்புலரியோட ஃபவுண்டர் அப்படின்ற ஒரு பேர், இதை தாண்டி ஒரு ட்ரெயினர், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். படிப்பு தான் எனக்கு சோறு போடுது, படிப்பு தான் எனக்கு ஊக்கத்தை கொடுக்குது, படிப்பு தான் என் வாழ்க்கையை நடத்துது, வாசிப்பு தான் எல்லாமே கொடுக்குது. வாசிப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே அது கொடுக்கும். நீங்கள் வாசிக்க வாசிக்க நீங்கள் எழுதவும் ஆரம்பிப்பீங்க. இது ரெண்டும் ஒரு நரமும் சதையும் மாதிரி ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். என் வாழ்க்கையிலையும் இது பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வாசிப்புக்கு முன்பு வாசிப்புக்கு பின்பு அப்படின்ற சொல்கிற மாதிரி 2025க்கு முன்பு 2025க்கு பின்புன்ற அளவு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணுன்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த நேரத்தில் வாழ்த்துக்களாக எல்லாருக்குமே சொல்லிவிட்டு, இதை பற்றி பேசணுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டேன், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களுக்கு நன்றி நான் வெளிப்படுத்திக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், கண்டினியூஸ் ட்ராவல் இருந்ததுனால எந்த ப்ரிப்பரேஷன் ஐடியாவும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதும் இதை பற்றி யோசிக்கும் போதும் அந்த மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த ப்ரிப்பரேஷனை, அந்த மைண்ட் ப்ரிப்பரேஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஒரு 25 நிமிஷம் இந்த எடுத்திருப்பேன். இந்த 25 நிமிஷம் தகவலை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதம் ஃபுல்லாக இந்த தலைப்பை ஒட்டி உங்களோட ஓன் ஸ்டைல், உங்களோட அனுபவத்தை சொல்லலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், நீங்கள் வாசித்த விஷயங்கள் சொல்லலாம். நான் வாசித்த புத்தகங்கள்லாம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். வாசிப்பு வந்து எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். நேற்று ஒரு நண்பரை கூட எனக்கு கொடுத்துச்சு. அப்படியே ஒரு எக்ஸைட் ஆகி நான் சொல்கிறத கேட்டுட்டு, சார் 2ஆம் தேதி நீங்களே வந்துருங்களேன் சார் அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவு ஒரு நல்ல நட்பையும் கொடுக்குது. ஒரு மனுஷன் தனியாக வாழ்கிறது கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம பிறக்கிறதுக்கு அம்மா அப்பா வேணும், நம்ம வாழ்கிறதுக்கு போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வி ஆர் ஆல் டிபெண்ட். தனியாக வந்தால் தனியாக போகிறோன்னா யாருமே கிடையாது சார். எல்லாருக்குமே நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வேணால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுலேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து கடைசியாக தண்டனைக்கான்னு கொண்டு போய் படுக்க வைக்கிற வரைக்கும் வி ஆர் ஆல் டிபெண்ட். எல்லாருமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கோம். ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுன்னா அந்த சார்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சார்புக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கன்றது முக்கியம், நல்ல நட்புன்றது முக்கியம். அந்த நல்ல நட்பையும் இந்த வாசிப்பு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் கூறிட்டு, ஏன்னா நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்கள் களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்குன்னு 4 பேர் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க, நீங்களும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த லிசனிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க, குட் லிசனர்ன்ட்டு. அதாவது பிளாங்க் லிசனிங்னு சொல்லுவாங்க, அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிசீவ் கம்ப்ளீட்லின்னு சொல்லுவாங்க, டோன்ட் ரியாக்ட்னு சொல்லுவாங்க, ஃபைனலாக ரெஸ்பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் குட் லிசனருக்குள்ளே 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களும் படிக்கும்போது தானாக டெவலப் ஆகும். அதே மாதிரி அவங்க பேசுகிறத கேட்டு எம்பத்தைஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பீங்க. இதனால் நட்பு ஓட்டமும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிச்சயமாக அந்த வாசிப்பு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2025 மிக சிறப்பாக இந்த வாசிப்பும் எழுதுதலும் மூலயமா உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த ஒரு அருமையான காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணிச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 தாண்டிடுச்சு. 22 23 பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியில் போய் மொத்தம் 23 பேர் இந்த மொதல் நாள் வந்திருக்காங்க. ஏற்கனவே வீரசேகரன் சார் சொன்னாங்க 22 தான் ஹையஸ்ட்டு அப்படின்னாங்க. 22 ஹையஸ்ட்டில் 75 80 வந்திருக்கு சிறப்பு நாளில். நற்புலரியில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு 22 தாண்டி 23 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேம் சுமதி மேம், ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். சார் நான் பேசுகிற ஆடிபிளாக இருக்கா? எஸ் மேம், 100% மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷ துவக்கம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். அறம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் பண்ணணும். நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய பயிற்றுனர் பற்றி அறிமுகம் வழங்க லட்சுமணன் சார் அவர்களை அழைக்கிறேன். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பயிற்றுனரை பற்றிய அறிமுகம் தேவையா என்பதே என்னோட முதல் கேள்வி. இருந்தாலும் வழக்கம் போல் நாம் எப்போதும் ஒரு சம்பிரதாயமாக இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைய பயிற்றுனரை அறிமுகம் செய்ய விழுகின்றேன். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். MSW மற்றும் MBA பட்டங்களை பெற்ற ஒரு நல்ல ஒரு கல்வி சிந்தனையாளர். தனது குடும்பத்தை தந்தையரை ஒட்டி இவர் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னதாக இந்தியா மார்ட் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போன்ற சில முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களில் மார்க்கெட்டிங் மற்றும் HR போன்ற பணிகளை மிக சிறப்பாக திறம்பட செய்து பணியாற்றிய அனுபவமும் உண்டு. பயிற்சி துறையில் இயல்பாக இருந்த ஆர்வத்தின் காரணமாக இந்நாட்களில் பயிற்சியாக உருவெடுத்து இன்று மிக சிறப்பாக பள்ளி, கல்லூரி மற்றும் பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயிற்சியாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய JCI இயக்கத்திலும், நிகழ் பவுண்டேஷன் அமைப்பிலும் மற்றும் பஞ்ச் குருகுலத்தின் சான்றிதழ் பெற்ற ட்ரெயினராகவும் இருந்து வருகின்றார். இது மட்டுமல்லாமல் சேவை அடிப்படையில் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தும் தனது பத்திரையை சிறப்பாக பதித்து வரும் இவர் இன்று வளர்ந்து வரும் ஒரு முன்னணி பயிற்றுனராக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வரும் நபர். இவர்தான் நமது குமரேசன் தர்மசீலன் அவர்கள். இவரை அறிமுகம் செய்வதில் நானும் நற்புலரும் பெருமிதம் காண்கிறோம். இந்த நற்புலரித்தனத்தின் ஸ்தாபகராக இன்றளவும் மிக சிறப்பாக தனது பயிற்சியை வழங்கி வருகிறார். 732வது நாளில் இன்று 3வது ஆண்டு துவக்கத்தில் தனது முத்திரையை பதித்திருக்கக்கூடிய தர்மசீலன் அவர்களை, குமரேசன் அவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லட்சுமணன் சார். பயிற்சியை பற்றி சிறப்பான அறிமுகம் வழங்க லட்சுமணன் சார் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் யாராவது? வணக்கம் மேடம். என்னுடைய ஸ்டூடெண்ட் பிரீத்திகா அப்படின்னு பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க இன்னைக்கு தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதை தவிர என்னோட கூட படிச்ச ஒரு பையன், அவர் இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. அவர் பேர் மார்க் ஆண்டனி ஃபிட்ஜெரால்ட் அப்படின்றாரு. தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறாரு. இவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ரிதிகா அண்ட் மார்க் அவர்களுக்கு நற்புலரி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம ஃபீட்பேக் வழங்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். நன்றி மேடம். இன்னைக்கு 2025ங்கிற வருஷமும் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வாசிக்கிறது, எழுதுறது அது சம்பந்தமான தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நற்புலரியில் ஒரு காமனான விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 5:30 மணிக்கு
ஒரு 20 பேர் 25 பேர் கூடுறாங்கன்னா இந்த 2 விஷயமும் இல்லாத ஆட்கள் இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு மனிதனுடைய கம்பிடன்சியாக நாலேஜபிள் பர்சனாக இந்த மாதிரி பொது சிந்தனையோட இருக்கிற பர்சனுக்கான காமனான விஷயம் இந்த 2 விஷயம்தான். ஸோ இதை ஒரு தலைப்பா கொடுத்ததுக்கு நம்ம ஃபவுண்டருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ வாசிப்பு எப்படி சுவாசிப்பா மாறியது ஒரு வாழ்க்கையிலையும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ட்ராக்ஷனோட எல்லார்ட்டையும் கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுல என்ன பிரமிப்பான விஷயம்னா, அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு செஷனோட ஒரு நாள் ஃபுல்லா சொல்ற விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அருமையான ஒரு இன்ட்ராக்ஷனோட போச்சு அது. அது மாதிரி நம்ம ஃபவுண்டருக்கு வாசிப்பு எந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய தொழிலுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி அவர் என்னைக்கோ எழுதி வச்ச விஷயங்கள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு ஷேர் பண்ணாரு. ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி விஷயம்லாம் பத்திரமா உள்ள வச்சுக்கணும். தேங்க்யூ சார், ஃபவுண்டர் சார். ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு செஷன். ஸோ நீங்க என்ன நினைச்சு கொண்டு வரீங்களோ இந்த மீதி 31 நாளும் மீதி 30 நாளும் நாங்க எல்லாம் சிறப்பாக அதை கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னு ஒரு உறுதியை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். மேடம் வந்து கேப் ஜான்ன்றவர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து முன்னாடி வாய்ப்பு கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கேட் சார், நீங்க ஃபர்ஸ்ட்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, இடையில வெளியே போயிட்டு கொடுத்து வந்திருக்கீங்க. நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். சார் உங்கள் மைக்கை நீங்கள் அன்மியூட் பண்ணணும் சார். இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே மைக் இருக்கும். அதை ஒரு பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மைக் அன்மியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் பேச முடியும். உங்களுக்கு தெரியல. எஸ் சார். எஸ் சார். கேக்குதா? கேட்குது சார். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். எனக்கு வந்து பேசுறதுக்கு இப்போ இந்த மாதிரி பேசவே எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு மலையாளி. கேக்குதா சார்? பேசுவா சார் நல்லா கேட்குது சார், பேசலாம் சார். நான் வந்து ஒரு மலையாளி. எனக்கு தமிழ்ல ஆர்வமே கிடையாது. ஆனா அது வந்து ஒருத்தர் இந்த வாசிப்பும் இது இது அந்த வாசிப்பு வந்து சுவாசிப்புன்றது வந்து ஒரு அருமையான வார்த்தை சார். இப்படி வரும்போது, அதாவது நான் ஒர்க் பண்ண கம்பெனியில ஒரு பெரிய கம்பெனி, அதுல வந்து ஒருத்தர் டெய்லி மார்னிங் வரும்போது நான் அவருக்காகவே பார்த்துட்டு இருப்பேன். அவர் கையில எப்பவும் ஒரு புக் இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நானே போய் கேட்டேன். அவர் பேர் ராஜசேகர். நம்ம குரூப்ல இருக்காரு அவரு, மில்டன் சொல்லி. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த நியூ இயர்ல 2025 ஃபர்ஸ்ட் நன்றி அவருக்கு தான் சொல்லிக்கிறேன் சார். ராஜசேகர்னு சொல்லி கரெக்டா அந்த டைமுக்கு மார்னிங் நான் அவரை பார்த்துன்னே இருப்பேன். அவர் வந்து அந்த புக்கை திறந்து ஒரு 4 லைன் படின்னு சொல்லுவார். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் ஸ்கூல்ல கூட தமிழ் அவரால் தான் தமிழே பேச கத்துக்கிட்டேன். அது ஒரு கவிதை சொல்லும்போது ஒரு சினிமா பாட்டை எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. அதுல இருந்து என்ன அருமையான வார்த்தைகள் இருக்கு. ஒரு பாட்டு டியூனுக்காக கேட்கறத தவிர வாசிப்புல அப்புறம் அந்த பாட்டு புக்கை வாங்கி அதுல இருக்க அர்த்தத்தை படிச்சா என்ன பெரிய பெரிய அர்த்தம். வாழ்க்கையில சொந்த அனுபவம். கண்ணதாசனோட வார்த்தைகள், அவரோட அனுபவத்தை எழுதியிருப்பாரு. அதனால அனுபவம் தான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எல்கேஜி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்ப யாரோ ஒரு சார் சொன்னார் பாருங்க, அவருக்கு தெரியல போட்டிருக்கு, அந்த இடத்த கீழே அந்த மைக்கோட போட்டோ இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார். அந்த மைக்கை மியூட் பண்ணாம பேசிட்டேன். கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? நல்லா கேட்குது சார். சூப்பர் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த படிக்கிறதுன்றது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தர் லவ் லெட்டர் பத்தி பேசினா இருப்பாங்க. நிறைய லவ் லெட்டர் வரும், யாருக்கும் கொடுக்க பயம். எழுதி வச்சிருக்கேன், கொடுக்க பயம். ஆனா எனக்கு வந்திருக்கு கொடுக்கறது சாக்லேட்டு என்னென்னமோ வச்சு கொடுப்பாங்க. ஒருத்தங்க காட் ப்ராமிஸா சொல்றது, என் ஏஜுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இது சொல்ல விரும்பல. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எனக்கு கிண்டல் பண்றாங்களோ அப்படின்னு பார்த்தா எழுதி ஒரு பேஜ் A4 ஷீட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா சின்ன சின்ன லெட்டர்ஸ்ல இன்னும் எழுத ஆசையா இருக்கு, இன்னொரு ஷீட்டு கூட இருக்குன்னு சொல்லி அந்த ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்கன்னா அந்த இடத்துல போய் 5 ஸ்டார் சாக்லேட், 5 ஸ்டார் இல்லை சார், நல்லா காஸ்ட்லி நட்ஸ் இருக்கு, பயங்கர காஸ்ட்லி, இந்த குழந்தை கையில எது இவ்வளவு போனோம் அப்படின்னு. அது எப்படியோ பாவம் சமாளிச்ச சாக்லேட்டும் அந்த லெட்டர் ஃப்ரேம் பண்ணி லெட்டர்
அது ஒரு அப்படியே ஒரு காலங்காத்தால நியூ இயர் அதுவும் அந்த பழைய ஞாபகத்துல மலரும் நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டார் சார் திருப்பி. அதுக்காக நான் திருப்பி ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. மில்டன் அவரு நம்ம குரூப்ல இருக்காரு. நீங்க ஒவ்வொரு நாளும் கரெக்டா நட்பாவில என்ன சேர்த்து விட்டுதான் வரல, ஆரம்பத்திலே சேர்க்காம விட்டுட்டாரு. அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் தேடி திருப்பி அவர் கிடைக்காம இருந்தாரு. 30 வருஷமா நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவர் கரெக்டாக வந்தாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் பேசுறத நான் டெய்லி கேட்டு மார்னிங் இவ்வளவு ஏர்லி மார்னிங்ல ஏந்து நான் பேசவே விரும்பாதாலே நீங்க இதுல சேர்ந்து பேசணும். நான் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனேன் பேசணும்னு சொல்லி. அப்புறம் தான் தெரிஞ்சது மியூட் பண்ணன்றது. மியூட் பண்ணி பேச ஆரம்பிச்சு கிளியரா எல்லாம் புரிஞ்சுது. என்ன அருமையான ஒரு மியூட் இல்ல சார், அதுக்கு பேர் அன்மியூட். மியூட்னா அது லாக் ஆகிருக்கிறது மியூட்டு. நீங்க அதை எடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும், அது அன்மியூட். தேங்க்யூ. ஆமாம் சார். அது அது ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஒய்ஃப் கோயிலுக்கு போறதுக்காக இன்னும் 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்க ஏதோ இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த சவுண்டு தான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். எனக்கு அனுபவம் இல்லாதனால தான் தப்பு பண்ணிட்டேன். தரும் மன்னிப்பு கேட்டது தப்பு கிடையாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அருமையான அனுபவம் இது. அப்படியே மலரும் நினைவுகள்லாம் அப்படியே ஓடினு இருக்கு. இன்னும் மனசுல ஓடினே இருக்கு ஒவ்வொரு சிந்தனைகளும். இப்ப திருப்பி படிக்கணும்ன்ற ஆசை திருப்பி வந்துடுச்சு. புக்கு 3000 4000 எல்லாம் அந்த புக் ஃபேர் வரும்போதெல்லாம் அந்த ராஜசேகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. புக் ஃபேர் வேடிக்கை பார்க்கறதுக்காக போய் ஒவ்வொரு புக்ஸும் 3000 4000 போனஸ் வாங்குற பணத்தை பாக்கெட்ல வச்சுன்னு போன திருப்பி வரும் ஒண்ணுமே இருக்க. புக்கை தூக்க கூட முடியாது. எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு அலமாரி செட் பண்ணி அப்படியே அழகா வச்சிருப்பேன் சார். புக்கெல்லாம் டெய்லி படிக்கிறியே இல்லையா எடுத்து தொடச்சி சும்மா ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாரு அப்படின்னாரு. அப்புறம் அவர்தான் ஒரு இது சொன்னார், ஒரு புக்கு படிக்க முடியலன்ட்டு கூட ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜா படின்னு. அப்படியே படிக்கிற ஆசை தூண்டி அந்த புக்கு எப்படா கிடைக்கும் கையில கிடைக்கும். அவர் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்படி இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா இதாயிடுச்சு. கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் அவர் தான் கூப்பிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவாரு. இன்னைக்கு உன் பேருக்காக எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணுவாரு. ஐயோ ஏழு மார்னிங்லாம் எழுப்பி ப்ரேயர் பண்ணார் சார். அப்போ கூட இருக்கவங்கள என்னதான் இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களோ, ஐயோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் கம்பெனி டியூட்டி முடியிற வரைக்கும் பேசினே இருக்காங்க. இப்படிதான் சலிக்காம பேசுறாங்களோ, எல்லாம் கிண்டல் வரைக்கும் பண்ணிருக்காங்க. சாப்பாடை பத்தி பேசுவார். எல்லா சப்ஜெக்டும் ஆல் இன் ஆல் பேசுவாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். திருப்பி ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. உங்களுடைய இது பின்னோட்டம் வந்து நீங்க நீண்டதா இருக்கு. உங்களுடைய மலர் நினைவின் தாக்கமாக மிக்க நன்றி. ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுடைய எல்லாத்தையும் தொகுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் உங்க 1/2 மணி நேரம் பேசும். மற்ற ஒரு நாள் டேட் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விவேகானந்த் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? மேம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிவிலேஜ் மேம், நான் ஒரு சின்ன விஷயங்கள் பேசிக்கிறேன் மேம். சாரி விவேகானந்தன் சார், கோச்சிக்க மாட்டாங்க விவேகானந்தன் சார். அதாவது சார் இப்போ சொன்னாங்க அவங்களோட மலரின் நினைவுக்கும் அவங்க போயிட்டாங்க. ஸோ கேஎஃப் ஜான் சார் அவர்களுக்கும் நன்றி. இப்போ வரைக்கும் வந்து நான் என்னோடய ட்ரைனிங்கில் நான் போகும்போது எனக்கும் லெட்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த லெட்டர் வந்து அன்பு கடிதங்களாக வந்துக்கிட்டு இருக்கு, மாணவிகள்கிட்டருந்து வந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை ஞாபகப்படுத்தின கேஎஃப் ஜான் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது வந்து இந்த வாசிப்பு அப்படின்றத பேசும்போது சின்ன வயசில் படிக்க சொல்லும்போது இந்த சொல்லுவாங்கள்ல, படிக்க சொல்கிறியா வாமிட்டிங்காக வருது அப்படின்ற மாதிரி வாமிட்டிங்காக வரும். படிக்க சொன்னாலும் எக்ஸாம் போக சொன்னாலும் அப்படிலாம் ஒரு படிப்பு மேலே ஒரு வெறுப்பு அப்படிலாம் உண்டு. ஆனால் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வாசிப்பு எப்போ சுவாசிப்பாக மாறுனுச்சோ, இப்போ புக்கு அப்படின்றது ஒன்று. இப்போ ராஜசேகர் சார் சொன்னாங்க, ஜான் சார் சொன்னாங்கல்ல, அந்த புக்கை எப்பொழுதுமே வச்சுருப்பாங்கட்டு. இந்த புக்குன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஏதோ ஒரு காலையில் பல்லு விளக்காத மாதிரி குளிக்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. எப்பொழுதுமே புக்கு இருக்கணும். நம்ம படுத்த படுக்கையில் புக்கு இருக்கணும். நான் ஆஃபீஸில் இருக்கணும், ஷாப்பில் இருக்கணும், பேக்கில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கணும். அந்த மாதிரி எப்போ வாசிப்புன்றது சுவாசிப்பாக மாறுதோ, அந்த புத்தகன்ற ஒரு அருமையான ஒரு விஷயம், அந்த வாசிப்புன்ற அருமையான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலையும் பயணிக்க ஆரம்பிக்கும். அது என் வாழ்க்கையிலையும் பயணிச்சிட்ருக்கு. திருப்பி என்னை பேசுகிறதுக்கு அனுமதித்த அனைவருக்கும் மேம் தேங்க்யூ மேம். ஓவர் டு யூ மேம். நன்றி. தேங்க்யூ சார். விவேகானந்த் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வேணுங்களா?
அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. இந்த வருஷத்தோட ஆரம்பமே வாசிப்போட ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்த வாசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு பேசணும் இல்ல எழுதிடணும், ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதுதான் வாசிப்போட ஒரு ஒரு நேச்சரு. கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுடைய ஃபவுண்டர் சார் ரொம்ப ஒரு சிறப்பா வந்து தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களா ஒரு 45 நிமிஷங்கள் வந்து சொன்னதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு நிறைய மனிதர்களை கனெக்ட் பண்றதே இந்த வாசிப்பு தான். கண்டிப்பா வந்து ஒரு ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்மளுடைய இப்போ ஒரு கதை புக் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா கேரக்டராவும் நம்ம வந்து ஒரு செகண்ட் வாழ்ந்து பார்த்துட முடியும். ஸோ இதுதான் வாசிப்புல இருக்கிற ஒரு சிறந்த சிறப்பு. கண்டிப்பா நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா வாசிப்பு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிக மகிழ்ச்சியான வருடங்களா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நெக்ஸ்ட் செஷன் சூப்பரா இருந்துச்சு சார். எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ விவேகானந்தன் சார். பெரியவரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் விவரங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025. நட்புறவை வந்து 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் போகுது அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் அப்படின்னு சொல்றது. 3 வருடம்னா பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. 2 வருஷம் வந்து ஒரு 700 நாளை தாண்டி 3ஆவது வருஷம் அடி எடுத்து வைக்கிற ஒரு குழந்தை அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை வந்து உருவாக்குன நம்ம ஃபவுண்டருக்கு வந்து மீண்டும் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா அனைவருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு தலைப்பின் மூலமா பேச வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை விட ஒரு 15 பேரை இது காலையில பிரம்மமுகூர்த்தத்துல உட்காந்து கேட்க வைக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு சாரு. நிறைய பேருடைய ஒரு ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு வடிகாலா வந்து நட்புறவை பயன்படுத்திட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம பேசுறது 4 பேர் கேட்கறாங்க அப்படின்னா பெரிய விஷயம். வீட்லயே யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ஆளு பேர் வேலையில எப்ப பார்த்தா தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு ஏஜ் இருக்கிறவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நட்புல இருந்து ஒரு மிகப்பெரிய தளமா இருக்கு. இளைய தலைமுறையை கொண்டு வந்து அவங்கள முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய தளம் சொல்ல முடியும். நான் வந்து படிப்பு வாசிப்பு அப்படிங்கிறது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி MBA படிச்சிருக்கேன். BSc BEd MBA இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மைண்ட் ரீடிங் மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நான் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால ஒருத்தரை பாக்குறது, பேசுறது, பழகிறது, ஒரு இடத்துல பழகின விஷயத்த இன்னொரு இடத்துல அப்ளை பண்றது, இது மட்டும்தான். கேட்டல் திறன் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப 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 அதிகம். நான் ஒரு விஷயத்தையும் எங்கெல்லாம் கேட்கிறேனோ இது எந்த இடத்துல யாருக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு உடனே ஒரு ட்ரெயினரா நான் மாறிடுவேன். இந்த டைம்ல நான் ட்ரெயினர் அப்படிங்கறத எனக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்தது என்னுடைய நண்பர் லட்சுமி நாராயணன். ஜேசிங்கிற அமைப்பு மூலமா என்னை சேர்த்து ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி கொண்டு போனாரு. ஆனா படிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரிதான். ஆக்சுவலி இது என்ன கழுதைக்கு வாழ்க்கைப்பட்டால் உதைக்கு பயந்தா முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 கம்பெனிக்கு வந்து கடன் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். வருஷம் அந்த 3 கம்பெனிக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன், கரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கும், எவ்வளவு எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமா இல்ல, புக்ஸ்ன்னு வாங்கி படிச்சதே கிடையாது. எப்பெல்லாம் புக் ஃபேர் போடுறாங்களோ அப்பெல்லாம் போய் நிறைய புக்ஸ் வாங்குவேன், அடுக்கி வச்சிருக்கோம். நானும் வீட்டுல நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம், ஆனா படிக்கிறது இல்ல. வீட்டுல அப்பா வாங்கி வச்ச புக்ஸ், அவர் MA ஹிஸ்டரி, அவருக்கு படிப்பு தான் உயிர் அவருக்கு. அவங்களாம் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய புக்ஸ் இருக்கும். என்னுடைய புக்ஸ் எல்லாம் அப்பப்ப அட்டைப்பெட்டியில போட்டு பேக் பண்ணி இண்டெக்ஸ் போட்டு தூக்கி மேல வைக்கிறது. ஒரு சில பீரியட்ல கொண்டு போய் வச்சுட்டுலாம் வந்திருக்கேன் லைப்ரரியில. யாராவது எடுத்துக்கோங்க சாமி, ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம் நமக்கு நெட் இருக்கு, இந்த செல்போன் இருக்கு. எந்த கண்டென்ட் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் டக்குன்னு உள்ள போடுறோம், கடன்னு எடுத்துடுறோம், அந்த பாயிண்ட மட்டும் எடுத்து வந்துடும். புறநானூறு ஆகணும், எதுவா இருந்தாலும் நம்மளால ஈஸியா ஒரு கோட் எடுத்து வர முடியுது. ஆனா வாசிப்புங்கிறது எனக்கு பிடித்தம் இல்லை, தெரியல அப்படின்னா கூட அதுதான் தொழில் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. வேற வழி இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு ஆரம்பத்துல இருந்தே நான் புக்ஸ் ரீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி இன்னைக்கு நட்புலரி அட்டன் பண்றதுக்கு நேரம் கூட எல்லாம் போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாசிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அடிக்கடி வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, என்னுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய. நண்பர்களே, நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான உதாரணம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கோங்க. நிறைய படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படிக்கணும். படிக்கதான் உங்களுக்கு வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம நாலேஜ் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். நிறைய அதை பத்தி பேசினா ஒரு பெரிய செஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடும். தேங்க்யூ சோ மச் ஃபவுண்டர். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. வழக்கம் போல நீங்க கொடுத்த மாதிரி இந்த மந்த் ஒரு அருமையான தலைப்பு. நிறைய விஷயங்கள் வெளியில வரும் ஃபவுண்டர். நீங்க வாழ்க்கையில நியூ இயரோட முதல் நாளே வந்து லவ் லெட்டர் வரைக்கும் வெளில கொண்டு வர வச்சிட்டீங்க. போக போக என்னெல்லாம் வெளில வருது பார்க்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ பிரிதிராஜன் சார். வேற செய்யறது சார் உங்களுடைய ஃபீட்பேக்கே வாங்க. அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள், உங்களுக்கு மறுபடியும் வணக்கம். உங்களுக்கு சார் பிருத்திவிராஜன் சாரும் கழுதையை தொட்டுட்டாரு, நம்ம குமரேசன் சாரும் கழுதையை தொட்டாங்க. இதுல என்னன்னா கழுதை புதி சுமக்கிறதும்பாங்க. அது என்னன்னா கழுதையின் மேல வந்து தங்கத்தை நான் கொண்டுகிட்டு, நீங்க தங்கத்தை வச்சு கொண்டுகிட்டு போறீங்க, நான் வந்து பழைய துணியை வச்சு கொண்டுட்டு போறேன். அதுக்கு ரெண்டுக்குமே தெரியாது. அது மாதிரி புத்தகத்தை வாங்கி அடுக்கிறதுல நான் ஒரு ஆளு, அடுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் எல்லாரும் மாதிரியும். ஆனா படிச்சாதான் அதுல என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா கழுதை பொதி சுமக்கிற மாதிரிதான், நானும் ஒரு கழுதை தான். ஆனா ஒரு நகைச்சுவைக்காக இங்க சொல்றேன், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு குமரேசன் ஐயா அவர்கள் நமது சகோதரியையும் தொட்டிருக்காரு. ஏன்னா கழுதைக்கு வாக்கப்பட்டா அப்படின்னு சொன்னப்ப யார சொல்றீங்க நீங்க? எங்க சகோதரிய சொல்றீங்களா? நாங்க விட மாட்டோம் சார். அந்த கழுதையே நான் தான் சார். நீங்களா? உங்களுக்கு வாக்கப்பட்டா அப்ப அவங்கள அதை சொல்லணும். நீங்க கழுதைக்கு வாக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அது வந்து நாங்க விட மாட்டோம், அதுல ரொம்ப இது பண்ணுவோம், அதனால பாத்துங்க. ஆனா உங்க அப்பா அடிச்சாருன்னு சொன்னீங்களா, அதுதான் இது. அவருடைய கண்டிப்பு தான். ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த பாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவரு வந்து அன்னைக்கு கண்டிப்பா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க அடி வாங்கி அடியெடுத்து முன்னே வைத்திருக்கிறீர்கள். வாழ்க வளர்க அனைவரும். மீண்டும் இந்த இரண்டு பேர் இன்னைக்கு பிறந்த நாள் காலங்களுக்கு வாழ்த்துக்களோடு நாம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி 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 வீரசேகரன் சார். என்னுடைய சார்பாகவும் அவங்க இருவருக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வீரசேகரன் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வேணும். தேங்க்ஸ் மேடம். சார் அருமையான ஸ்பீச் சார். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா என்னுடைய ஃபீட்பேக் முடிச்சிடுறேன். ஸோ அதாவது நேற்று இந்த தலைப்பு போட்டோன்னா நான் வந்து நினைச்சேன், இந்த தலைப்புல எப்படி 1 மந்த்தா வந்து பேச போறாங்க அப்படின்னு. பட் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, நிறைய பேசலாங்கிறத வந்து நீங்க உங்களோட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வாங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு 2021 ஜனவரி 1 புது ஆண்டு ஆங்கில நியூ இயர் பிறக்கிறது. இதற்கு உலகளாகிய ஒரு எப்படி சொல்றது வேர்ல்டு நியூ இயர் அப்படின்ற அடிப்படையில் நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கிரேக்கமாக இருந்தாலும் சரி, இந்திய பாரத நாகரிகமாக இருந்தாலும் சரி, சீன நாகரிகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று ஒரு புத்தாண்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அதை விமர்சையாக கொண்டாடி வந்திருக்கின்றோம். இந்தியாவில் மட்டும் சற்றேறக்குறைய ஒரு முன்பின் என்கின்ற அளவில் ஆண்டுகள் பிறந்து அதற்கான வாழ்த்து செய்திகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டாலும் கூட இன்று வந்து 90களின் பிற்பகுதியிலிருந்து ஆங்கில புத்தாண்டு மிக 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 விமரிசையாக அதை ஒரு கமர்ஷியலாகவே கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை தாண்டி நாம் இப்பொழுது சொல்ல வந்த இந்த தலைப்பிற்குள் வருவோம். எழுதுதல், வாசித்தலும் எழுதுதலும். இந்த தலைப்பை சூண்டுவதற்கு அவர் பவுண்டர் அவர்கள் ஒரு 4-5 தலைப்புகளை முன்வைத்தார். அதில் ஒரு குறிப்பாக ஒரு தலைப்பையும் சொல்லியும் விட்டார். அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அதை பற்றி பேசுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய நாடு இருக்கிற நிலைமைக்கு அது தகுதியற்ற ஒரு தலைப்பாக நான் கருதிய காரணத்தால் இப்பொழுது வாசித்தலும் எழுதுதலும் என்பது சிறப்பாக இருக்கும் என்று அதை தெரிவு செய்ய நான் பரிந்துரைத்தேன். அதன் அடிப்படையிலே அவர் இந்த தலைப்பை தெரிவு செய்து போட்டிருக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு உணர்கின்றேன். இன்றைக்கு சிறப்பு பேச்சாளர் ஒரு அழைப்பதற்கு பல விதமான முயற்சிகள் எடுத்தாலும் கூட அனைவரும் புத்தாண்டின் அடிப்படையில் சில என்கேஜ்மெண்ட்கள் இருந்த காரணத்தால் ஒரு சிலரை நான் தெரிவு செய்த நபர்கள் அனைவரும் வர இயலாது, வேறொரு நாள் நம்ம செய்து கொள்வோம் நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பவுண்டரை நீங்களே செய்து விடுங்கள் என்று கூறி அதன் அடிப்படையில் வெளியூர் பயணத்தை முடித்துக் கொண்டு அவதி ஊதியாக வந்தாலும் கூட
முழு ஈடுபாட்டுடன் இன்றைக்கு வாசித்தலையும் எழுதுதலையும் குறித்து ஒரு நல்ல ஒரு அடிப்படை சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை ஒட்டி நான் சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுக்கு வாசித்தலிலும் எழுதுதலிலும் உள்ள அனுபவத்தை மட்டுமே சொல்லுங்கள். மற்றவர்களை பற்றி மற்ற அறிஞர்கள் அவர் வாசித்தார், இவர் எழுதினார் என்ற அதை கருத்தை வேணாம். ஏன்னா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், வாசித்திருக்கிறார்கள், அதை பற்றி நாம் நிறைய படித்து விட்டோம். நமக்கு என்ன இந்த தலைப்பில் பரிச்சயம் இருக்கிறது என்பதை மட்டுமே சொன்னால் அதுவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பிற்கு மெருகூட்டும் என்பதை மட்டும் முன்வைத்து வாய்ப்பு